பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். அதாவது அதிமுகவுக்கு ஜெயலலிதா பொதுச் செயலாளரான ஒரு புது பிரச்சனை ஒன்று முளைத்தது. திமுகவுக்கு தன் கட்சி எம்எல்ஏ, தன் கட்சியுடைய பொருளாளர், அதாவது அவர் கட்சியை தனியா பிரிச்சுட்டு போய் ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருடத்துக்கு முன்பு வரைக்கும் தங்களுடைய கட்சியில் இருந்தவர். அவருடைய சில பர்சனல் பக்கங்களை எல்லாம் விமர்சிக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு எழவே இல்லை. ரெண்டாவது, அவங்க 2 பேருடைய நட்புங்கிறது வந்து அரசியல்லாம் தாண்டி இருவர் படத்துல பார்த்திருப்பீங்க, அந்த ரேஞ்சில் ஒரு நட்பு. அதனால அதை தொட வேண்டிய தேவை ஏற்படலை. இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த பழைய பத்திரிகை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப சிவாஜி ஆதரவு பத்திரிகைகள்ல தான் இந்த கிழட்டு நடிகருக்கு அந்த 16 வயது பருவமங்கை தேவையாங்கிற ரேஞ்சில எல்லாம் அடிப்பாங்க. அவளை கூட்டிட்டு அங்க ஷூட்டிங் போயிட்டாரு, இவளை கூட்டிட்டு இங்க போயிட்டாரு, இதெல்லாம் தேவையா? அவர் எவ்வளவு நீட்டா இருக்காரு பாருங்க. அவரை காட்டி இவர் மாதிரி இருக்கணும் மனிதனாக இருந்தார். அவர் படத்துலயும் எப்படியும் குடும்பஸ்தனா வாழ்றாரு அப்படின்லாம் பண்ணாங்க. இந்த ரசிக சண்டையில தான் நடக்குமே ஒழிய அரசியல் சண்டையில் நடந்ததில்ல. இதற்கு பிறகு ஜெயலலிதா வந்ததற்கு பிறகுதான் தான் திருடி பிறரை நம்பால்னு ஒண்ணு இருக்கு. தன் மீது எதெல்லாம் வந்து விழும்னு ஜெயலலிதா அச்சப்படுதோ அதையெல்லாம் தூக்கி எதிர்த்தரப்பு மேல முன்னாடியே திருடன் 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 ஒரு நேரேட்டிவ் அதை எடுத்துருச்சு. அது தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அது அரசியலுக்கு வந்த பிறகு இவங்களை காலில் உழுக வைக்கிறதுனா, காலில் உழுக வச்சு அதுக்கு என்ன பெருசா ஒன்றும் கிடைக்காது. அந்த மரியாதையெல்லாம் தாண்டி தன்னுடைய அந்த மூச்சுப்படுற தூரத்துக்குள்ள அவர் ஆணே வரமாட்டான். அப்படி வரக்கூடிய ஆண்லாம் கூட காலில் தான் உழுந்து கிடப்பான். நான் வந்து நெருப்பு மாதிரி அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்குவதற்கு தான் இவனுங்களை எல்லாம் படுக்க போட்டுருந்துச்சே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கீழே வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இதுதான் வந்து அடுத்தவங்க மேல இந்த மாதிரி ஆபாச புகார்கள்லாம் கிசு எல்லாம் ஒரு அதிமுக காரங்கிட்ட நீங்க தனியா உட்காந்து பேசுனீங்கன்னா, கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வேற என்ன சொல்லுவாங்க, 4 கிசு சொல்லுவான். இப்ப நம்ம 4 கிசு சொல்லுவோம். பயணம் வந்து சுவாரஸ்யமா போகும். இந்த லெவல்ல தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அப்புறம் வாட்ஸ்அப் கிசுகளாக இணையதள யுகத்துல மாறுது. இதையெல்லாம் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருந்து கொண்டே ஒருத்தன் தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றான் அப்படிங்கறதான் இப்ப எல்லாரும் அவங்க கட்சிக்காரங்களே இன்னும் நூதனமான இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஒரு ஆடியோ வந்திருக்குது, அந்த ஆடியோல இப்படி சொல்றாங்கன்னு ஒரு கிசு ஆரம்பிச்சார். அந்த ஆடியோவிலேயாவது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. இப்ப அடுத்தது என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா, வேற அதுக்குள்ள விளக்கம் சொல்றதுக்கு 2வது இதெல்லாம் வாட்ஸ்அப்ல அடிமைக பரப்புறது, கமெண்ட் செக்ஷன்ல சண்டை போடுறதுக்காக தோளாந்துருத்திக பயன்படுத்தக்கூடிய மொழி கதை கிசு. அத ஒரு கட்சி எதிர்கட்சி தலைவர் வந்து பொது வெளியில பேசுறாருன்னா, உன் வயசு என்ன, நீ 4.5 வருஷம் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீ நம்புறையோ இல்லையோ, நீ இந்த தமிழ்நாட்டை நீயும் 4.5 வருஷம் ஆண்டுட்ட. அறிஞர் அண்ணா கூட ஆளாத காலம் நீ ஆண்டுட்ட. அது அதை மறைக்க முடியாத ஒரு வரலாறு. இந்த பதவியில இருந்தமே மீண்டும் நம்மளையும் எதிர்கட்சி தலைவரா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களே, இப்ப மறுபடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளரா வேற நம்ம இருக்கமே, இப்ப போய் நம்ம இன்னத்தை பேசலாமா? இதெல்லாம் பேசினா வந்து நம்ம வந்து மக்கள் வந்து மயிறு கூட மதிக்க மாட்டாங்க, அப்புறம் ஓட்டு கொடுக்காது, அந்த எதுவும் கிடையாது. இப்போ இவர் சொல்றாரு இந்த கிசுகளை வந்து பொதுவெளியில் பேசுறதுன்னு, உள்ள வந்து கூவத்துல வந்து உட்காந்துருந்த ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார்ல, சேலத்துக்காரர் தானே, அதுதான் வேணும் மாமா நான் தாங்க மாமா, எனக்கு அதுதாங்க மாமா வேணும் அப்படின்னு கேட்டான்னு குறிப்பிட்ட நடிகையை சொல்லி அந்த நடிகையை கேட்டு அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார்ல, அதுக்கு வந்து உண்மையா? அப்ப இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து இவர்களை பத்தி வந்து விழுந்திருக்கு. இதையெல்லாம் வந்து முதலமைச்சர் பேசுனா நம்மளும் தான் விட்டுருவோமா? திமுக தொண்டனே வந்து கேட்பான், தலைவா ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு கேட்பானே மாட்டானா? அப்போ கிசு பேசுங்க அப்படின்னு இந்த கஞ்சா சங்கர் லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எழுதி கொடுக்குறானுங்கன்னா, ஏன்னா கிசுவை ஒரு மாதிரி ஃப்ளோவா நாமளே சொல்லணும், நாமளே கேள்விப்பட்ட மாதிரி. அந்த கருமத்தை போய் எவனாவது பார்த்து படிப்பானா? அதுல ஒரு நேட்டிவிட்டி வேணாமா? திருட்டு ரயில் சர்க்காரியா அப்படின்னு கதை கட்டுறதுங்கிறது வந்து வேஸ்ட். அதுக்கு இன்னைக்கு என்ன சம்பந்தம்? பல வருஷமா பண்ணிட்டீங்க, அதுல பல முறை வெற்றியும் பெற்றீங்க. ஆனா அவரும் இறந்துட்டாரு, அதை சொன்ன ஆட்கள் அவருக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப வந்து இந்த கதைகளால் இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து பர்சனல் கனெக்டோட ஏதாவது பண்ணுங்க. உங்க வீட்டுல நீங்க அம்மா சென்டிமெண்ட் நிறைய பேசுறீங்களே, அப்படி ஏதாவது பண்ணிட்டாருன்னு கூட சொல்லுங்க. எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி வந்து பிலோ தி பெல்ட் பேசி பதிலுக்கு வந்து திமுக காரங்க எதையாவது ஒண்ணு சொல்ல போக, எங்க அம்மாவை திட்டாங்க, என்னைய வந்து இந்த பையன் அந்த பையன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அனுதாப ஓட்டுக்கு ஒரு தடவை சுவைச்சு பார்த்துட்டார்ல, அதை அந்த டேஸ்ட் விட மாட்டேங்குது. விடேன்ங்கிற மாதிரி வந்து ஒரு ஒப்பாரி ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வரலாம். ஒன்றும் இல்லை, மூப்பனார் ரூட்ல ஆடின அப்படின்னு யாராவது போற போக்குல சொல்லிட்டு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி லெவல்ல யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஐயோ அம்மம்மா, அதுக்குதான் அவர் ஆசைப்படுறாரு. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி தரந்தாழ்ந்து பேசணும்னா திமுக தொண்டர்கள் உசுப்படைந்து உடனடியாக இணையத்தில் பேசுவாங்க. இவனா வந்து ஒரு தலைவர் வந்து பேசிடுவார், ஏதாவது ஒரு தலைவர் வாயை விட்டுருவாரு, அதை பிடிச்சிக்கலாம். அதை பிடிச்சிட்டு நம்ம போய் வந்து
தெருவா அழுது கண்ணீர் விட்டு பழையபடி வந்து ஒரு 65 எம்எல்ஏ இப்போ வாங்கிட்டு வந்து எதிர்கட்சி தலைவர் உட்காந்துக்கலான்னு பிளான போடுறாரு. இதுதான் அவருடைய நோக்கம். அது வேணும்னா அது கூட முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, அது இவரே பண்ணி தந்துருவாரு. உனக்கு தான் செவ்வந்தி ரெடி அப்படின்னு செவ்வந்திக்கு நான் கேரண்டின்ட்டாங்களே. கேரண்டி அப்படிங்கும்போது இல்லை, இவர் இன்னொன்று என்னென்னா, இவர் சாதாரணமாக அப்படி வார்த்தையை விடக்கூடிய நபர் கிடையாது. ரொம்ப தந்திரசாலி. இவ்வளோ நாள் வந்து அமித்ஷாவை வந்து சமாளித்து, பாஜகவை சமாளித்து, இடியை சமாளித்து எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்காருல்ல, அந்த ஒரு பயங்கர திறமை இருக்குல்ல. அந்த திறமைக்கான காரணம் வந்து இவருடைய உள்நோக்கம் வந்து ரொம்ப தெளிவு. திமுக காரர்களை எப்படியாவது வந்து வாயை சீண்ட வைக்கணும், அதன் மூலமாக ஒரு ஒரு அழகிய புராணத்தை ஆரம்பிக்கணுங்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை இந்த தேர்தல் நாள் வரை தங்களை திட்ட வைத்து கொண்டு இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க. அது மூலமா அவங்க 3 விஷயங்களை சாதிக்க முயற்சி பண்றாங்க. ஒன்று, சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பதை நிறுத்தலாம், அல்லது சாதனை சொல்லி ஓட்டு கேட்டாலும் கூட அது லைம்லைட்ல வராம இந்த பிலோ தி பெல்ட் தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படி வளர்றதை வந்து அவரு உள்ளூர விரும்புறார். இன்னொன்று, பாஜகவுடைய அட்டூழியங்களை மறைக்கலாம். ஏன்னா தேர்தல் காலம்னு கூட பார்க்காம இந்த தர்மேந்திர பிரதான் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து சுச்சு போய் இப்ப காட்டுறாரு. அது என்ன ஆகும்? சாதாரண நாள்லயே புரட்டி அடிப்பாங்க, எலெக்ஷன் வந்தா இன்னும் கோபமாவாங்க. அவருக்கு எந்த இதுவுமே கிடையாது. சிபிஎஸ் விவகாரம், அதுல மும்மொழி கொள்கை ஏன் நியாயப்படுத்தி மீண்டும் அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப இது மாதிரியான பிரச்சனைகளை திமுக பேசாமல் தடுக்கலாம், அல்லது பேசினா அதற்கு முக்கியத்துவம் மீடியாக்கள்ல இல்லாம இதை வைத்து பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்று, தன்னிடம் இருந்து இந்த விஜய் கட்சி வாங்கக்கூடிய அந்த லைம் லைட் இருக்குல்ல, அதை வந்து மீண்டும் தன் பக்கம் திருப்பலாம். திமுகவை வசைபாடுவதுதான் உன்னுடைய ஒரே பாயிண்டா இருக்கு. அதுக்கு நான் உன்னை விட சூப்பரா பாடுவேன். அதுக்கு வந்து அவங்க கூட இருக்க ஐடியா சொல்லி தர இன்னொன்று ஐடியா சொல்லுவாங்க. அடுத்து இப்போ இது செட் ஆகலை, இது ஒன்றும் இப்போ செல்படுக்கலைன்னா அடுத்து நீங்கள் அம்மனமா ரவுண்டு வாங்க, அது வந்து செல்படுக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதையும் கேட்பாரு. தொப்பை மறைத்து விடாதா? அது அவர் பிரச்சனை. துணை முதலமைச்சர் அந்த போட்டோவை காட்டி ஓட்டு கேட்பதுடைய அடிப்படையே என்ன? உங்களுக்கு 4.5 வருஷம் இந்த ஆள் சிஎம்மா இருந்திருக்கான், உங்களால நம்ப முடியுதா? வெக்கமா இல்லையா? கூச்சப்படுறோம்ல நம்ம எல்லாம். இந்த கேள்விதான். அந்த போட்டோவை தூக்கி, அந்த போட்டோவில் என்ன இருக்கு? வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவரு நல்லா தான் கேட்டு, அது கார்பெட் இல்லைங்க, பழனிசாமி. அதுல கார்பெட் மாதிரி ஒண்ணு கிடக்குது பாருங்க, அது வேற யாரும் இல்ல, அவர் தான் உங்க எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. மோடியுடைய நம்பர் 1 மொரட்டடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவரு சமீப காலமா என்னமா தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு? நான் அப்படி செல்லமா பேர் வச்சோன்னே அவர் கோவம் வந்துருச்சு. உதயநிதி ரொம்ப பேசுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? என் வயசு கூட அவருக்கு அனுபவம் கிடையாது, அவருடைய அரசியல் வயசு கூட என்னுடைய அனுபவம் இல்லை அப்படின்றார். ஆமா, நிச்சயம் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு நிச்சயமா கிடையாது. தெரியுதா யாருன்னு? யாருன்னு தெரியுதா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, யாரும் தெரியுதா? கார்பெட் மாதிரி இருக்காரு பாருங்க, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த மாதிரி அனுபவம் எனக்கு கிடையாதுமா. பதவிக்காக சுயமரியாதை இழக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒருத்தர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியும் பேசிருக்காரு. காலைல என் பேரை சொல்லாம சொல்றாரு, இவன் இருந்து என் உயர வாங்குறான் அப்படின்ட்டாரு. அப்படியே சொல்லிட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. தோல்வி பயம் வந்துருச்சு. எங்க போனாலும் மக்கள் சொல்லிட்டாங்க, மக்கள் முடிவெடுத்துட்டாங்க, மீண்டும் திமுக ஆட்சி. இந்த வாதத்துடைய நோக்கம் என்ன? இதுவும் உங்களை ஆண்டிருக்கிறது, இது உங்களை மீண்டும் ஆள்வதற்கு ஊர் ஊரா ஓட்டு கேட்டு வருது. முடிவு உங்கள் கையில், அது தானா முதலமைச்சராக போறது இல்ல. நீங்க ஓட்டு போட்டாதான் அது ஆக முடியும், அதுக்கப்புறம் உங்க பிரியும் அப்படிங்கறத அந்த போட்டோவை தூக்கி காட்டுவதுடைய நோக்கம். அதாவது இந்த மாதிரி தரங்கெட்டவன் தான் என்பதை அவரே நிரூபிக்கும் விதமாக பேசுவதுதான் திமுகவுடைய வேலையும் இன்னும் சுலபமாக்கும். 5 வருஷம் ஒரு கட்சி ஆண்டிருக்கு, அதை பத்தி விமர்சனம் வைக்கிறதுக்கு வக்கு இல்லாம, பாயிண்ட் இல்லாம வாட்ஸ்அப் கிசுகிசுவை பேசிட்டு இருக்கியே, இதுக்கும் ஓட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 2026 தேர்தலில் ஓட்டளிக்கக்கூடிய ஒரு ஓட்டருக்கு இப்ப நீ பேசிட்டு இருக்க கிசுகிசுவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி மக்கள் வந்து நேரடியா கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் மைக் இருக்கு, அவங்க கிட்ட மைக் இல்ல. அவங்க எங்க காட்டுவாங்கன்னா ஓட்டுல காட்டுவாங்க. கலைஞரை சிறை வைத்தார்கள்ன்ற, இன்னைக்கு துரைமுருகனை நடக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற அவர்கிட்ட மைக்கு நீட்டிட்டாங்க இன்னைக்கு. அப்புறம் அவரும் வந்து கரெக்டா ஓத எங்கே அடிப்பது அப்படின்னு கரெக்டா வச்சு விட்டாரு. வா எங்கூட ஒரு நடைப்போட்டிக்கு வா. அவர் வயசு என்ன? அவரோடு நீ நடைப்போட்டிக்கு போய் தோத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா ஓத காரணமாகவோ ஏதோ ஒரு வியாதியின் காரணமாகவோ அப்ப அது வந்து எவ்வளவு கேவலமாகும்.
இப்ப இன்னைக்கு வந்து டெப்டி சிஎம் காட்டிட்டு இருக்க ஒரு போட்டோ வந்து இது வரைக்கும் சைடு போஸ்ட்ல தான் பார்த்திருப்போம் நம்ம. இந்த ஆங்கிள் வந்து பார்த்ததுல இந்த ஆங்கிள் தான் அகட்டி படுத்திருக்கிறது நல்லா தெரியுது. மாடு ஸ்ட்ரைட்டா படுத்துட்டு இருக்கிறதுல கூட சசிகலா இவரு திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க டேபிள் தான் இருக்கு, இவருடைய மண்டை மட்டும் தான் நுழையும் ஃப்ரேமுக்குள்ள. இந்த சைடு இருந்து எடுத்தா காலை அகட்டிட்டு இவரு பப்பரக்கான் படுத்துட்டு இருக்கிறது வேற தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஆக்சுவலா இந்த போட்டோ வந்து 2018 வந்து வெளியாச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் வியூ தான் பாருங்க. ஒரு பக்கத்தை தானே காட்டுனீங்க, மறுபக்கத்தை காட்டினா காட்டுறேன்னு சொல்லி 18 காட்டிட்டாரு. காட்டுனது டிடி தினகரன் என்கிட்ட ஒரு புது ஐட்டம் இருக்கு, இந்த ஆங்கிளையும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சைடு வியூல இருந்து ஒன்னு எடுத்துக்கிட்டோம். அதுதான் இப்ப வந்து ஊர் ஊராக கொண்டு போய் காட்டப்படுகிறது. இதனுடைய நோக்கம் வந்து இதுதான். இதுவும் முதலமைச்சராக இருந்திருக்கிறது, மீண்டும் ஓட்டு கேட்டு வருகிறது இந்த பிறவி இதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் மக்கள்கிட்ட காட்டுறாங்க. இதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக அவரும் தன்னுடைய நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அவரே போய் தரங்கெட்டதனமாக வயதிற்கும் வகித்த பொறுப்புக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம வாட்ஸ்அப் கிசுகிசுகளா பேசிட்டு இருக்காரு. இப்ப இதுல கலைஞருடைய அந்த இறுதி காலத்துல வந்து சிறை வைக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அவர் சிஎம் அம்பளுத்து பார்த்தாரு. அதுக்கு அடுத்து வந்து இப்போ டெப்டி சிஎம் வந்துட்டார். கலைஞரை பற்றி பேசுறது, கலைஞர் எப்படி இருந்தார் அந்த காலகட்டத்திலையும் வந்து ட்ராக்கோஸ்டமி பண்ண கலைஞரை வந்து தொண்டர்கள் போய் சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க. மருத்துவர்கள் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. டெய்லி போய் மருத்துவர்கள் காலை மாலை வந்து மருத்துவர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோருக்கும் அணுகக்கூடிய அளவில் தான் கலைஞர் இருந்தார். ஒரு நீ ரோட்டில் ஒரு வண்டி ஹாரன் சத்தம் அடிச்சேன்னா, பைக் ஹாரன் அடிச்சேன்னா கேட்குற இடத்துல தான் கலைஞர் இருந்தார். என்ன ஒரு அதிகபட்சம் அவருடைய சாலைக்கும் அவருடைய படுக்கை அறைக்குமான தூரமே வந்து ஒரு 20 மீட்டர் தான் இருக்கும். இப்படி ஒரு இடத்துல தான் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த கலைஞரை சிறை வச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னா யாரெல்லாம் வந்து பார்த்த கலைஞர்? மோடி வந்து பார்க்கலையா? இது வந்து அரசியல்ல இன்னைக்கு ஓட்டளிக்க போற 2024 வாக்களிக்க போறவனுக்கு என்ன பயன்? நீங்க கலைஞரையோ அவருடைய மகனையோ அவர்களுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய இதையோ நீங்க விமர்சிக்கணும் அல்லது ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்க போய் கேள்வி கேட்க வேண்டிய ஆள் என்னன்னா ராமதாஸ். அவர் தான் சமீபத்துல சொன்னாரு, ஒரு அரசியல் இருக்கக்கூடிய தகப்பனுக்கு மகன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவரை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, பிள்ளைனா அப்படி பெக்கணும் அப்படின்னு. இப்ப வாழக்கூடிய அரசியல்வாதிகள்ல தமிழ்நாட்டுல மூத்தவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் சொல்லிட்டாரு இல்லையா, எனக்கு இப்படி பிள்ளை இல்லையே அப்படின்னு. அருணாச்சலம் இதுல சொல்ல மாதிரி அந்த வினுசகதி சொல்லுவார்ல, இப்படி அன்புமணிகிட்ட உட்கார்ந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்னொன்னு இவருக்கு வந்து இந்த 4 வருஷத்துல ஏதாவது சாதனை பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பொற்காலாட்சி நான் கொடுத்தேன் திரும்ப தரப்போறேன்னு சொல்லி பேசலாம். அதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணதுக்கு அவர் கண்டென்ட்டே கிடையாது. அப்ப வேற என்ன பண்ணலாம்? அவங்க வசைபாடுவோம். ஆமா, லிப்ஸ்டிக்ல வந்து விஷம் தடவிட்டாங்க, மோர்ல விஷம் தடவிட்டாங்கன்னு எம்ஜிஆர் எப்படி செத்தார்னு பேசினாங்க இல்லை, அது மாதிரி வந்து இப்போ அதனுடைய அடுத்த வருஷம் நம்ம பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு காங்கிரஸுடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவரு இன்னைக்கு ஏதோ ஏர்போர்ட்ல பிடிச்சி நிறுத்தி இதை நீட்டி இருக்காங்க மைக்க. அவரும் தன்னுடைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வந்து ஏன் உங்க கட்சியில வேட்பாளர் தேர்வுல இருந்து அறிவிச்சு பிரச்சாரத்துக்கு போற வரைக்கும் எல்லாமே தாமதமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காப்புல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது தாமதம் அடிதடி இதெல்லாம் நடப்பதற்கான காரணமே வந்து பேசிக் வேற. நிறைய சீட் இருந்துச்சுன்னா இந்த சண்டையே எங்களுக்குள்ள வந்திருக்காது. பிரச்சனை என்னன்னா 25-30 சீட்டு மட்டும் காங்கிரஸுக்கு இருந்துச்சுன்னா இது வந்து கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக இதே தான் நடக்குது. இப்போ யாரு அதிருப்தி தெரிவிக்கிறாங்களோ இவங்களே தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் யாருக்கு சீட்டு கொடுத்தாங்க யாருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்கும். இதே கதை தான் 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு சின்ன தோசையை கொடுத்துட்டு எல்லாரும் பங்கேற்றுக்கங்க அப்படின்னாங்க, இன்னொரு பக்கம் ஒரு கல்யாண விருந்து வச்சு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. நிறைய சீட்டு 234 சீட்டு தான் இருக்கு. நீங்க நினைச்சா 234 சீட்லயும் கட்சியில சொல்லி போய் நிக்கலாம். அது 28 தான் கிடைச்சது. இந்த 28ங்கிறதுனாலதான் ஒரே அடிதடி சண்டை. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க கிடையாது, எங்களுக்கு 28 கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு உதாரணம் வேற சொல்றாரு. அதாவது ஒரு பக்கம் சின்னதா ஒரு தோசையை கொடுத்து தின்னுக்குங்க அப்படின்ட்டாங்க, இன்னொரு பக்கம் கல்யாண விருந்தே போட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்க தான் தவற விட்டுட்டோம், கல்யாண விருந்த தவற விட்டுட்டு இந்த தோசையோட உட்காந்து அந்த தோசைக்கும் பல பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவருடைய கருத்து. விருந்து போற கூப்பிட்டவனே ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாம 7 தடவை கரெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கான். ரோட்ல ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு இருந்தானாம்.
அவன்கிட்ட காரை ஒருத்தன் டக்குன்னு வந்து ஒரு பெரிய விலையுயர்ந்த கார் கொண்டு வந்து நிப்பாட்டி, அதாவது நீ என்னடா இப்படி பார்க்கவே பரிதாபமா இருக்க. 2 பேரும் நண்பர்கள், ஒருத்தன் பிச்சைக்காரனா இருக்கான், இன்னொருத்தன் வந்து விலையுயர்ந்த கார்ல வரான், கோட்டு சூட்டோட வரான். வந்துட்டு உன்னை பார்க்கவே எனக்கு பரிதாபமா இருக்கு, சிக்னல் விழுக போகுது, இல்லாட்டினா இன்னும் சித்தனை கூட உட்காந்து பேசிட்டு கூட போவேன், இந்தா விசிட்டிங் கார்டு, நைட்டு 10-10:30 மணிக்கு வந்து இந்த இடத்தில் என்னை வந்து பார், வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். விசிட்டிங் கார்டை பார்த்தாலே கோல்டு பிளேட்டட் ரேஞ்சுக்கு இருக்குது, இதவே வந்து அடகு வைக்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அப்புறம் அவன் 10-10:30 கிளம்பி இந்த பிச்சை எடுத்து கொண்டிருந்த நபர் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பங்களா, உயரமான பங்களா, பல மாடிகள் இருக்குது, அதில் போயிட்டு நிற்கிறேன். கீழே தெரு முனையிலிருந்தே கூட்டமாக நிற்கிது, லைனில் நிற்கிறாங்க. 10-10:30 மணிக்கு இத்தனை பேர் லைனில் நிற்கிறாங்களே அப்படின்னு எப்படி என்ன பண்ணுறதுன்னு இவனும் கடைசியில் லைனில் நின்றலாம். இப்போ நேற்று அந்த டிரைவர் இருந்தான்ல, அந்த காரை ஓட்டிகிட்டு வந்திருப்பான்ல, அவன் வந்து கீழே தம்முக்கோ எதுக்கோ இறங்கி வரான். அவன் பார்த்துட்டு, சார் நேற்று தானே உங்களை சார் பார்த்தாரு, நீங்கள் என்ன சார் இங்கே நின்றுருக்கீங்க அப்படின்னா, வர சொன்னார் நான் வந்தேன், நீங்கள் இங்கே நிற்காதீங்க வாங்க உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு பல இடங்களில் செக்யூரிட்டி எல்லாத்தையும் கேட்குறாங்க, என்ன லைனில் நிற்காம இவனை மட்டும் முன்னாடி கூப்பிட்டு போகிறான்னு. அப்புறம் அவன் காதில் என்னமோ சொல்கிறான், செக்யூரிட்டி காதில் டிரைவர் சொல்கிறான். அப்புறம் ஒவ்வொரு தடைகளாக இது வந்து கடைசியில் 14வது மாடி வரைக்கும் போயாச்சு. அது அவருடைய ரூம், பெரிய விசாலமான ஒரு ரூம், மன்னர் வாழ்கிற மாதிரியான ஒரு ரூம் இருக்குது. இந்த லைனில் நிற்கிறவங்க அது வரைக்கும் நிற்கிறாங்க. இந்த கடைசியாக நிற்கிறாங்கல்ல அதுவும் போகுது, உள்ளுக்குள்ளே ரூமுக்குள்ளே ஒரு 10 பேர் நின்றுருக்காங்க. இவங்க 2 பேரும் உள்ள ரூமுக்குள்ளே போய் பார்த்தா இந்த கடைசியாக நிற்கிறான்ல அவன் நின்றுட்டு இருக்கான், இவன் ஃப்ரெண்டு அங்கே வண்டி போட்டு உட்காந்துருக்கான். நான் மேற்கொண்டு விளக்க விரும்பல, இப்படி உட்காந்துட்டு இருக்கிறத இவன் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டான். அப்பதான் அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு, இப்படித்தான் நீ வந்து விருந்து சாப்பிடணும்னா நான் ரோட்ல பிச்சையே எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு தூக்கி வீசிட்டு வந்ததா ஒரு கதை உண்டு. இவங்க ஆசையெல்லாம் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இதை வந்து இன்னும் கூட வெளிப்படையா சொல்லிடுவேன், பார்த்தா எனக்கு சொல்லணும் போலதான் இருக்கு. தேர்தல்லாம் முடியட்டுமேன்னு கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. சீட்டு பங்கீடு நடந்தப்பையும் ஏஐ மூலமா பீட்சாவை பங்கிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வேற போட்டாப்புல. அப்பவே இந்த கதையை சொல்லியிருப்பேன். எதை எடுத்தாலும் சோத்துலதான் வந்து இவங்களுக்கு மைண்டு போகுதுன்னு வைங்க. இல்ல தவற விட்டேன்னா ஏன் தவற விட்ட, ஃபர்ஸ்ட் விருந்துக்கு தான் கூப்பிடுறான் இல்லையா, கூப்பிட்டா போகணும்ல. தோசை எதுல திம்ப, வாயில, அதுதான் அக்ரிமெண்ட். அவன் வேறதான் அக்ரிமெண்ட் போட்டானா, பின்னாடி தின்னு முன்னாடி எடுன்னானா பணம் இருக்காரு. விருந்து போடுறவங்க போகாம தோசைக்கு எதுக்கு நிக்கணும், வாங்கின தோசை இதை அடிச்சுக்கிட்டு எதுக்கு சாவணும், இது எப்படி வச்சிருக்காங்க? இந்த ஆள்கிட்ட ஆலோசனை கேட்டா அப்புறம் எங்க மயிர்லயா வந்து ஆட்சியை பிடிக்கிறது? நிறைய கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. சும்மா ஒண்ணு அவங்க அப்படி கூப்பிடலையா, மிஷின் நிக்கட்டும். அவன் உனக்கு விருந்து போடுறேன்னு சொன்னவன் என்ன தின்னுட்டு இருக்காங்கிறது தேர்தல் முடிஞ்சு பொட்டி திறந்து என்றப்ப தெரியும். அவனுங்க என்னன்னா அவங்க பிரச்சாரத்தையே முடக்க போறாங்களாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னானுங்க, கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுன்னா எவனாலையும் தடுக்கவே முடியாது, தமிழ்நாடு முழுக்க நடக்க ஆரம்பிச்சிருவாப்ல. வைகோல என்ன நடந்தாரு, எம்ஜிஆருக்குல அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து இவருடைய பிரச்சாரம் தான் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னானுங்க. என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜயவர்கள் உருவாக்குவார். இது நடக்கதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பழைய ஆபீசர்களே இருக்காங்க, கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு பிறகும் ஆளுகளே மாத்த மாட்டேங்கிறாங்க, டிஜிபியே மாத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னானுங்க. அப்புறம் டிஜிபியும் மாத்தி தமிழ்நாடு ஃபுல்லா அலுவலர்கள்லாம் டிரான்ஸ்ஃபரும் போட்டாச்சு. அதுக்கப்புறமும் இப்ப நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாங்க. இன்னைக்கு வரும்போதே நேத்து மனு கொடுத்தோம், தலைவருடைய மனுக்கு இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. டிஜிபியை மாத்திட்டாங்க, இன்னைக்கு இப்ப டிஜிபியை மாத்திட்டாங்க. நேர்மையான அரசு இருக்கும் பொழுது நம்மளுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை யாராலும் நிப்பாட்ட முடியாது, இன்னுமேட்டு அவரை நிப்பாட்ட முடியாது. மக்களுடைய எழுச்சி, கோடானு கோடி எழுச்சி இனிமேட்டு பார்க்க போறாங்க. இன்னும் அடக்குமுறை தொடர்கிறது, என்ன செய்யறதுனே தெரியல. இன்னைக்கு வந்து வில்லிவாக்கம் டி நகர்னு 3 தொகுதிக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் கேட்கறது. அதாவது 3 மணி நேரம் ஒரு இடத்த ஒரு நடு ரோட்டை தானே கேட்கறாங்க. இந்த நடு ரோட்ல 3 மணி நேரம் வந்து இவங்க கூட்டத்தை தற்கொலை கும்பலை கூட்டு வந்து அங்க நிறுத்தி வெயிட் பண்ண வச்சா, பொழப்பு தளப்புக்கு போறவன் மெட்ராஸ் மாதிரியான ஒரு சிட்டியில அவன் எப்படி கிராஸ் பண்ணுவான், பஸ் எப்படி ஃபர்ஸ்ட் போகும்? அப்போ 1 மணி நேரம் நிறுத்திக்கிங்க, 1 மணி நேரம் மட்டும் அனுமதி கொடுக்குறோம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஆளு நீங்க வந்து வண்டியை நிறுத்துறீங்க,
கூட்டம் பொதுமக்கள் தானே பிரச்சாரம்னா பொதுமக்கள் தானே வருவாங்க, கட்சிக்காரங்களை கூட்டு வர்றது இல்ல. கட்சிக்காரங்க நடிகர் 50-60 பேர் முன்னாடி கொடியோட நிக்கிறவங்க தான், மத்தவங்க எல்லாம் அங்கங்க இருந்து கேட்கக்கூடியவங்க. இவங்களுக்கு 300 பேர் வரைக்கும் சுத்தி நிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. இதுதான் பிரச்சார முறை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 மணி நேரம் கொடுக்கணும், பத்தாது எங்களுக்கு, ரொம்ப நேரம் பேசுவாரு எங்க அண்ணன், அவர் பேசுறதுக்கெல்லாம் இது பத்தவே பத்தாது அப்படின்னு. சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு லேட் ஆகுதுன்னா அதான் வில்லிவாக்கத்துல கொடுத்துட்டாங்களே, டி நகர்ல தானே லேட் ஆகும், ஃபர்ஸ்ட் இடத்துக்காவது வந்து பேச வேண்டியதானே, அதுவும் பேச மாட்டேன். நீங்க கொடுத்தா மேட்சா மதுரை மேப்பேங்கிற மாதிரி மொத்தமா கொடுக்கணும். 3 மணி நேரம் கொடுத்தா நாங்க பேசுவோம், இல்லன்னா நாங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு. இன்னைக்கு வரல, மழை வேற வந்துருச்சு, வந்திருந்தா இன்னைக்கு பெருங்கூத்து நடந்திருக்கும். சொல்றாங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு, மழையே உனக்கு அனுமதி கொடுத்தாங்கடா, உங்க ஆள் பத்தலைன்னு அவன் வரமாட்டேங்கிறான். வானமே அழுகிறது இவருடைய பேச்சை கேட்க முடியாமல். இனி உனக்கு எதுக்கு 3 மணி நேரம்? ஃபர்ஸ்ட் நீ எவ்வளவு நிமிஷம் பேசுற? 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ல மேகி மாதிரி முடிஞ்சு போயிருது. எனக்கு இந்த பாய்ஸ்ல இது ஞாபகம் வருது, புவனேஸ்வரி சீன் ஒண்ணு, உடனே வெளியே போனா பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து போங்கன்னு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பானுங்க. அது மாதிரி தான் வந்து விஜய் வந்து அரசியலே வந்து துரிதஸ் கலிதத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உனக்கு எதுக்கு மணிக்கணக்கான நேரம்? இதுவே உனக்கு உபரியா தான் இருக்கு. 10 நிமிஷம் தான் நீ பேசுற, இதுக்கே 40 நிமிஷத்துக்கு மேல சும்மா தான் இருக்கு போது. ஆனா வந்து இது பத்த மாட்டேங்குது, எனக்கு 3 மணி நேரம் கொடு அப்படின்னா. இதுக்கு இன்னைக்கு ஒரு நூதனமான ஒரு காரணம் சொன்னானுங்க. இன்னைக்கு ஒருவேளை நிபந்தனைகளை பூர்த்தி பண்ணாம இருந்திருந்தா அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க, அந்த கேஸ் எஃப்ஐஆர் ஆயிரும். எஃப்ஐஆர் ஆச்சுன்னா இன்னைக்கு அபிடவிட்ல அந்த எஃப்ஐஆரையும் சேர்த்த வேண்டி வரும். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய லீடருடைய எலெக்ஷன் அபிடவிட் 6 தடவை தாக்கல் செய்யப்பட்டது, திருத்தங்கள் போடப்பட்டது இந்த ஆளுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரம்பூர்ல நீ புதுசா ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கானுங்க, இன்னைக்கு காலையில வரைக்கும் திருத்தங்கள்னு போட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த கேஸ் எல்லாம் ஏத்துறதுக்கு லேட் ஆயிரும். சரி, ஓகே, இன்னையோட இப்போ 3 மணியோட முடிஞ்சது, வேட்புமனு தாக்கல் முடிஞ்சது, நாளைக்கு ஸ்க்ரூட்டினிட்டிக்கு போக போகுது. இதற்கு மேல் புதுசா ஒரு கேஸ் வந்தா அதை நீ அபிடவிட்ல தாக்கல் செய்ய வேண்டிய தேவையில்லையில. அடுத்து என்ன செய்ய போற? நாளைக்கு எங்கேயாவது அனுமதி வாங்கியிருக்கியா? நாளைக்கு வாங்கினாலும் இதே நிபந்தனைகள்லாம் விதிப்பாங்க. இந்த நிபந்தனைகளை அவர்களால் பூர்த்தி செய்யவே முடியாது. பிரச்சனை வந்து இவர்கள் கொடுக்கக்கூடிய 300 பேர் நிக்கலாம், 1 மணி நேரத்துக்குள்ள வர்றீங்க, பேசுறீங்க, போறீங்க, இப்படிங்கிற இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தா இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அலைகடலான கூட்டம் விஜய பாக்குறதுக்காக தமிழ்நாடே திரண்டு வந்துருச்சுன்னு. இது எதுவுமே அங்க இருக்காது. பாண்டிச்சேரியில எப்படி வண்டியை சுத்தி 10 பேர் மட்டும் நின்று இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இந்த இமேஜ் வந்து இவங்களை பயமுறுத்துது. இது இதுவரைக்கும் ஊதி வளர்த்து இருக்கக்கூடிய அந்த பலூன் வந்து உடஞ்சு போயிடும். அதுக்கு பதிலாக நான் வெளியவே வரமாட்டேங்கிறேன்னு கூட நீங்க திட்டிட்டு போங்க, நான் வந்து கூட்டம் வராத இமேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு நான் வந்து வரவே மாட்டேங்கிறேன், எப்ப வருவேன் கேள்வியோடைய கூட நிறுத்திருங்க அப்படிங்கறதுதான் இவங்களுடைய திட்டமா இருக்குது. கூடுதலாக சொல்லக்கூடிய இந்த கேஸ் வாங்குறதுக்கு பயந்து இது என்ன கேஸ் போட போறாங்க? தூக்கிலே போட போறாங்க. நிஜமாவே உனக்கு கொலை கேஸ் இருக்குதுடா. கரூர் கேஸுங்கிறது கிட்டத்தட்ட 41 பேர் கொலைக்கு உன்னுடைய அஜாக்கிரதை காரணம்னு உன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. உன் மேலையும் புசி மேலையும் நெட்டக்காலம் மேலையும் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸை வச்சுட்டு ஒரு இடத்துல கூட்டம் போட்டு கூடுதலாக ஆட்களை சேர்த்ததாகவோ அல்லது நிபந்தனைக்கு மீறிய நேரம் வரைக்கும் அந்த கூட்டத்தை நடத்துனதுக்காகவோ ஒரு கேஸ் எஃப்ஐஆர் உழுகுதுன்னா, இது மாதிரி அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தர் மேலையும் எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் லெவல்ல இருக்கக்கூடியவங்க மேல 10 இருந்து 20 கேஸ் இருக்கும். இந்த கேஸுக்கு பயந்தா உனக்கு எதுக்கு அரசியல்? அதான் நம்ம எளிமையான கேள்வி. இந்த கேஸ் போட்டுருவாங்கன்னு பயந்துட்டு நான் வெளியே வர மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறதெல்லாம் புதுசா இருக்கு. இதை இவனுங்க மட்டும்தான் நம்ப முடியும். வேற எந்த 6 அறிவு இருக்கக்கூடிய ஜீவராசியும் இந்த கதையெல்லாம் நம்பாது. அவங்க தேர்தல் வரைக்கும் இப்படியே போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் எண்ணி பார்த்தா 12-15 நாள் இருக்கும். இந்த 15 நாள்ல எத்தனை ஊருக்கு போவ நீ? அதான் அடக்குமுறை ஒடுக்குமுறைன்னு இப்ப முதல்ல ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா, அதாவது ஆன்லைன்லயே பிரச்சாரம் பண்றாரு, அப்படி கூட பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி பொய் சொல்லி பிழைக்கிறதுக்கு அவனுங்க ஒண்ணு பண்றானுங்க. எங்கேயோ வந்து ஒரு தாத்தா, அந்த தாத்தா கிட்ட போய் நான் ஜெயிக்கலினா உன்னை வந்து கொன்றுவேன் பின்னிருவேன்னு அந்த ஆள்கிட்ட பந்தயம் கட்டிட்டு இருக்காங்க. வாக்காளர்கிட்ட ஓட்டு கேட்க போன இவனுங்க, நான் எப்படி ஜெயிப்பேன்னு நான் கேட்கிறேன், எங்க அண்ணன் சிஎம் ஆகி காட்டுறா இருப்பாரு, சிஎம் ஆயிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? யார்கிட்ட? ஓட்டர்கிட்ட ஓட்டு கேட்கணும்டா. நீ என்னடா அவங்க கூட பந்தயம் கட்டிட்டு இருக்க? இல்ல நான் என்ன சொல்றேன், தமிழக வெற்றிகளுக்கு வரக்கூடாதா? தப்பு இல்ல, எங்க தளபதி பத்தி பேசாதீங்க. தளபதி பத்தி தவறு பேசக்கூடாது, ஓகேவா? சிஎம் ஆகுறோம், தலைமை சிஎம் ஆகுறோம். நீங்க இந்த தெருவுக்கு பாப்போமா? தமிழக வெற்றிகளுக்கு வரக்கூடாது இந்த தெருவுக்கு சொல்லுங்க.
தலைவர் திருச்சி ஜெயிக்கிறேன், பெரம்பூர் ஜெயிக்கிறேன். கேட்டீங்களா இப்ப பெரம்பூர் இல்லனாக்கா நான் இங்க வர்றேன். இத்தனைக்கும் அந்த ஆளுக்கு 70 வயசு இருக்கும் பெரியவருக்கு. இவனுங்க 4 தற்குறிக இள வயசுல போயிட்டு அவர்கிட்ட பந்தயம் கட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சின்ன பையன் திமுக காரங்க ஓட்டு கேட்க போறாங்க. அந்த பையன் வந்து எனக்கு இந்த துண்டை போடாதீங்க நான் டிவிக்கே அப்படிங்கிறான். இவருக்கு வயசு 40 வயசு இருக்கும். இவர் அவன் கூட பேசுறாப்புல, சரி இரு முன்ன தாண்டா ராசா தேடிட்டு இருந்தேன்னு அவங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுறாப்புல. கன்வின்ஸ் ஆயிடுறான். இவர் இருக்காரு, இவர் யாரு தெரியுமா, இவர் தான் முதலமைச்சர். மோடி வந்து இந்த கொடுமையெல்லாம் பண்றாரு, இந்த கொடுமையிலிருந்து பாதுகாப்பதா ஒரு இந்த 5 வருட ஆட்சி அந்த மாதிரி நடத்தி இருக்காரு, இதற்கு மேல அவர் அதை செய்வதா சொல்றாரு. இத பத்தி உங்க அண்ணன் ஏதாவது பேசியிருக்கானா, வாய் இப்படி மூடிட்டு இருக்கான்னு அவர் வாயை மூடி வச்சு காட்டுறாரு. அந்த பையன் வந்து இப்ப சொல்லு யாருக்கு ஓட்டு போடணும்னா அவருக்கு தான் போடணும், ஸ்டாலினுக்கு தான் போடணும் அப்படின்னு. அம்மா அப்பா படிச்சிருக்காங்களா? என்ன படிச்சிருக்காங்க? தெரியாம மோடி தெரியுமா? மோடி மோடி வந்து உனக்கு எப்ப பப்ளிக் எக்ஸாம் வரும்? மோடி சார் என்ன சொன்னார்னா 5வது படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம், 3வது படிக்கும் பப்ளிக் எக்ஸாம், 8வது படிக்கும் பப்ளிக் எக்ஸாம். ஹிந்தி மொழி கம்பல்சரி படிக்கணும். நாங்க சொல்றோம் 2 மொழி தான். உன்னோட இஷ்டம் படிச்சா வேணும். 3வது பப்ளிக் எக்ஸாம் என்ன ஆகும்? குழந்தைங்க என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிடும். குழந்தை செத்து போயிடும். ஒண்ணு பேரண்ட்ஸ் குரூப், சொசைட்டி குரூப், அவன் லைஃபே போச்சு. 8வது ஃபெயிலாலும் போச்சு, 5வது ஃபெயிலாலும் போச்சு. அதனால தமிழ்நாடு 10th பப்ளிக் அந்த சட்டம் வரும்போது இந்த கட்சியோட சிஎம் இருக்காருல்ல சிவராஜ் சாரி இந்த சட்டத்தை அவர் ஆப்போசிட் பண்றாரு. இந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. மோடி கொண்டு வரக்கூடாது சொல்றாரு. உன்னோட டிவிக்கு விஜய் இருக்காருல்ல, அப்ப அவர் நல்லவரா இவர் நல்லவரா? பண்ணும். இந்த பையன் புரிஞ்சு சொல்றான், புரியாம சொல்றாங்கிறது 2வது. ஆனா இந்த பையன்ட்டையும் பேசுற முறைங்கிறது அரசியல்ல இதுதான். ஓட்டு கேட்க போறப்ப இவனுக்கு ஓட்டே கிடையாது, ஓட்டே இல்லாத பையன்ட்டையும் கூட இப்படி பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னடானா ஓட்டு போடாதவங்க எல்லாம் திட்டுறது, மிரட்டுறது. அப்பனாத்தாவோட எஸ்ஐஆர் பாம் ஒளிச்சு வச்சுட்டு வீடியோ போடுறான். இவங்க எப்படி எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க விஜய்க்கு, அதனால நான் வந்து ஃபார்மை ஒளிச்சு வச்சுட்டேன், சீப்பை ஒளிச்சு வச்சுட்டேன், நீ கல்யாணம் நடக்காதுன்னு. இந்த ரேஞ்சிலான தற்குறிகளுக்கு தேர்தல் இன்னொரு 15 நாள் வந்து நான் வேற எதுக்காகவும் இல்லை, இதுங்களுடைய நியூசன்ஸையும் அட்ராசிட்டியும் முடிச்சு வைக்கிறதுக்காகவாவது தேர்தலை சீக்கிரம் வைங்கிற மாதிரி தான் இருக்கு. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.